வெல்கம் டு Sathish Speaks சேனல். 2000 ரூபாய் நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணால் 1 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போக முடியுமா? இதை மாதிரி யாராவது இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் 2000 ரூபாய் மட்டும் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1 கோடி ரூபாய் வெல்த் கார்பஸை சேர்த்துருக்காங்களா? இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம 1995 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் அப்போ தான் முறையாக இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய புது ஏஎம்சிஸ் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, அப்போது ரிலையன்ஸ்னு ஒரு ஏஎம்சி, இப்போ அதை நிப்பான்னு மாற்றிட்டாங்க, வாங்கிட்டாங்க அவங்க. ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன், யூடிஐ அப்பத்துலேருந்தே இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் முதலீட்டாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் ப்ளூ சிப் அப்படின்ற ஃபண்டு, ஃப்ராங்க்லின் பிரைமா அப்படின்ற ஃபண்டு, ஹெச்டிஎஃப்சி ஈக்விட்டி, ஹெச்டிஎஃப்சி டாப் 100, நிப்பான் இந்தியா க்ரோத், பிர்லா சன் லைஃப் ஈக்விட்டி அட்வான்டேஜ், இது மாதிரியான ஃபண்ட்ஸில் எல்லாம் நீங்கள் 1995 ஒரு 2000 ரூபாய்க்கு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா 2020 25 வருஷம் கழித்து உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் 1,10,00,000 ரூபாய். 2000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணால் 1.1 crore. இட் இஸ் a ஹியூஜ் கார்பஸ் பில்டிங் 25 இயர்ஸில். இந்த ஸ்கீம்ஸு இதை மாதிரி இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ், இன்னும் ஒரு 15 ஸ்கீம்ஸோட நேமை சொல்லலாம். அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 18% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட் 25 இயர்ஸ் ஆர் 27 இயர்ஸ் கண்டினியூவஸாக ஒரு வருஷமும் சிஏஜிஆர்னு சொல்லக்கூடியது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் சிறுக சேமித்தா கூட நீங்கள் ஒரு பெரிய வெல்த் கார்பஸ் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இன்னைக்கு 2023 ஒரு 2000 ரூபாய் ஆரம்பித்தா கூட ஒரு பெரிய வெல்த் கார்பஸை சேர்க்க முடியுமா? ஒரு சின்ன அமௌண்ட்டில் ஒரு பெரிய வெல்த் கார்பஸை சேர்க்க முடியுமா? அதை தான் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வெல்கம் டு Sathish Speaks. Sathish, financial consultant, author of this book, Untold Wealth Secrets and Middle Class to $1 Million. 2 புத்தகமே அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைஸ் வேணும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஒரு பெரிய வெல்த் கார்பஸ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு லம்சம் இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஒரு ஈக்விட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா லாஸ்ட் 10 இயர்ஸில் யாரெல்லாம் ஈக்விட்டி இண்டெக்ஸில் நார்மல் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட ட்ரிப்பிள் பண்ணுறதுக்கு 85% பாசிபிலிட்டி. சாதாரணமாக இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட உங்கள் மணி என்ன ஆகிடும்னா 10 வருஷத்தில் ட்ரிப்பிள் ஆகிடுது. அதுக்கு 85% ஆஃப் பாசிபிலிட்டி இருக்குது. ஈக்விட்டி அன்டிஸ்பியூட்டட் ஒரு ஹை ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது. அதில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரூட். இந்த ஒரு உதாரணத்தை பாருங்கள். ஒரு கம்பெனியோட எம்டி அண்ட் சிஇஓ இருக்கார். அண்ட் அதே கம்பெனியில் கடைநிலை ஊழியர்னு சொல்லக்கூடிய ஒரு ஹவுஸ் கீப்பிங் பர்சன் இருக்கார். இவங்க 2 பேருக்கு என்ன ஒற்றுமைனா, அந்த 2 ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்றதை தவிர்த்து இந்த 2 பேருமே எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்ஐபின்றது நீங்கள் சிஇஓவாக இருக்கலாம், எம்டியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு 25,000 20,000 சம்பாதிக்கிற ஒரு மனிதராக கூட இருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு பெட்ரோல் பம்பில் ஒரு அட்டண்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டெலிவரி பாயாக இருக்கலாம், இல்லை ஒரு போஸ்ட்மேன், இல்லை ஒரு டெய்லர், எப்படி இருந்தாலுமே எஸ்ஐபின்றது ஒரு பெஸ்ட் பாசிபிள் ரூட். நீங்கள் எஸ்ஐபியை இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன அட்வான்டேஜ்? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னாக்கா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்படி எல்லாம் ஒரு கேட்டகரிஸ் கண்டிப்பாக இருக்கணும். என்னென்ன கேட்டகரிஸ்னால், முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க? ஹை ரிட்டர்னுக்காக ஆரம்பிக்கிறீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹை ரிட்டர்ன் கொடுக்கணும். 2வது, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது எப்போவுமே ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது அதுலேருந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு லிக்விடிட்டி இருக்கணும். இப்போ நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, லைஃப் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னாக்கா அதுக்கெல்லாம் ஒரு லாக்இன் பீரியட் இருக்குது. ஏதோ ஒரு எமர்ஜென்சினா சட்டுன்னு போய் அந்த காசெல்லாம் எடுக்க முடியாது நம்ம. ஸோ லிக்விடிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது. 3வது, ஃப்ளெக்சிபிலிட்டி. இதே மாதிரி என்னன்னாக்கா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸு, இந்த பிபிஎஃப், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து நீங்கள் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸை எடுத்துட்டீங்க, இந்த லைஃப் இன்சூரன்ஸில் அடுத்த வாட்டி ப்ரீமியம் கட்டலைன்னா என்ன ஆகும்? அவங்க பெனால்ட்டின்னு போடுவாங்க. ஸோ இட் இஸ் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை, ஒரு கன்வீனியன்ட் இல்லை. அதில் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, டிக்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ 3வது ஃப்ளெக்சிபிலிட்டி, கன்வீனியன்ட். 4வது சேஃப்டிங்க. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஹை ரிட்டர்னுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சேஃப்டியே இல்லைன்னா எப்படி? ஸோ சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 5வது டேக்ஸ் எஃபிஷியன்சி. 6வது லோ காஸ்ட்.
அந்த ப்ராடக்ட்டில் வந்து பெரிய ஒரு சார்ஜஸ்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அது லோ காஸ்ட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்டர் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இந்த ஒரு 6 விஷயம் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும். முதல்ல இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு ₹500 கூட எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாங்க. இன்ஃபேக்ட் மினிமம் அமௌண்ட் ஃபார் எஸ்ஐபின்னு பார்த்தீங்கன்னாக்கா ₹100. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹25,000. ஸோ ₹25,000 ஒரு 10%ன்னு பார்த்தீங்கன்னா கூட ₹2,500. நீங்கள் ஒரு ₹2,000 சேர்க்க முடியும்னா கூட ஒரு கண்டிப்பாக ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி யாருமே வந்து ₹2,000 எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் என்னால் சேர்க்கவே முடியலன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இந்த ஒரு வீடியோவை ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு லேப்டாப் வச்சு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மாதத்துக்கு ஒரு ₹2,000 சேர்க்க முடியும். அப்படி நீங்கள் அந்த சேர்த்த காசை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், தொடர்ந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏன்னா இது ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டான ப்ராடக்ட்டு. இந்த ₹2,000 நீங்கள் எப்போ வேணால் இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்போ வேணால் டிக்ரீஸ் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். இந்த ₹2,500 கூட நீங்கள் குறைச்சிக்கலாம், 2,000, 2,500, 4,000 கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு கன்வீனியன்ஸை கொடுக்குது இது. ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரு 25 வருஷம் அப்படியே எஸ்ஐபியை போடுறீங்கன்னாக்கா, அசியூம் தட் லாங் டேர்ம் ஈக்விட்டி ரிட்டர்ன் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் 12%. ஸோ நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அசட் அலோகேஷன்ஸ்லாம் என்ன, நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், டாப் 5 ஃபண்ட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 10 to 15 years. இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அசட் அலோகேஷன் நீங்கள் எந்தெந்த கேட்டகரியை சூஸ் பண்ணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு பிரித்து போடுறது உங்கள் காசு. அப்படி நீங்கள் பிரித்து போடும்போது ஒரு 14% 15% நிச்சயமாக கிடைக்கும். ஸோ ஈக்விட்டி கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன், இண்டெக்ஸ் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் 12%ங்க. நீங்கள் இப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 15% வருது. ஸோ ₹2,000 நீங்கள் அடுத்த 25 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய மெச்சூரிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64 லட்சங்க. 64 லட்சம் இஸ் குட் எனஃப் மணி, சூப்பர் மணி. 2000 ஸ்டார்ட் பண்ணி ₹64 லட்சம் வருது, பெரிய அமௌண்ட்டு தான் அது. அதே மாதிரி அந்த ₹2,000 நீங்கள் 10% ஒரு வருஷமும் ஸ்டெப் அப் பண்ணி பண்ணுறீங்க, 15% க்ரோ ஆகுதுன்னா 1.31 crore 1.31 crore அகெயின் ஹியூஜ் கார்பஸ். 2000 ஆரம்பித்தா 1.31 crore ஸ்டெப் அப்பில் சூப்பர். ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்து ஹை ரிட்டர்ன் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. மூணாவது பார்த்தீங்கன்னா சேஃப்டிங்க. செபி அப்படின்றவர் தான் இதோட ரெகுலேட்டர். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆம்ஃபி அப்படின்ற ஒரு ரெகுலேஷன் பாடியை வந்து வச்சுருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை கவர்ன் பண்ணுறது செபி அண்ட் ஆம்ஃபி. அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனினா எங்கெல்லாம் இன்வெஸ்டரோட காசை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு அவங்க சார்ஜஸ் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வைக்கலாம், எதை தாண்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரெகுலேஷனை வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் மணி ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல தான் இன்வெஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட். 4வது லிக்விடிட்டி. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் நார்மல் ஓப்பன் எண்டட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்போ வேணாலும் விட்ரா பண்ணலாம். அந்த கம்ப்ளீட் கண்ட்ரோல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட தான் இருக்கும் அது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாக்கா ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சினா விட்ரா பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்காதீங்க. இன்வெஸ்ட் இட் ஃபார் 25 years 20 years லாங் டேர்முக்கு. பட் அட்வான்டேஜ் இருக்குது, லிக்விடிட்டின்ற அட்வான்டேஜ். அண்ட் டேக்ஸ் எஃபிஷியன்ட்டான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட, போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இது ரொம்ப டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்குங்க இது. அண்ட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் இன் ஜென்ரல் ரெகுலர் ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா 1.5% வரும். டைரக்ட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 0.5 to 1% டிபெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டருக்கு ரொம்பவுமே காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எஸ்ஐபி. பாருங்க, ₹2,000 ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஒரு ₹1 கோடி நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கக்கூடிய அளவுக்கு எஸ்ஐபியில் பாசிபிலிட்டி இருக்குது. இதுக்கு என்ன வேணும்னாக்கா, இந்த ஸ்கீம்ஸு, ப்ராடக்ட்ஸு, ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் தாண்டி பேஷன்ஸ், டிசிப்ளைன், லாங் டேர்முக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணுறக்கூடிய பேஷன்ஸ், தொடர்ந்து மாதம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டிசிப்ளைன். இது 2 மட்டும் இல்லைங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, எனக்கு பேஷன்ஸ் இருக்குது, டிசிப்ளின் இருக்குது, எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி எல்லாம் தெரிஞ்சால் கூட நீங்கள் அந்த ஆக்ஷன் எடுக்கலைனாக்கா உங்கள் பணம் மல்டிப்ளை ஆகாது. ஒரு ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தானே அந்த வெல்த் கார்பஸ்ன்றது சேரும். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் எந்த ஸ்கீமில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, உங்களுக்கு சூட்டபுளான ஸ்கீம் எது, எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை எங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இப்படி ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணால் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் ஏதோ புதுசான விஷயம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன்.
இன்னொரு ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். See you. Bye bye.